லோகேஷ், தாவேக்காவுக்கு ஒரு கொள்கை தெளிவில்லை, ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. விஜயுடைய முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவங்க தேர்தல் களம் காண்றாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது தாவேக்கா தேர்தல் களத்தில் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எங்கே இருக்குது தாவேக்கா? சுமார் ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு புரட்சியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்தது. அந்த ஃபோர்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து நீயே உன் பகுதியில் தலைவன் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை இணைச்சி அதில் ஒரு 80,000 பேரை களத்தில் இறங்கி பணியாற்றி ஒவ்வொரு தேர்தலாக சந்தித்து இன்றைக்கி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சர்வேவே நிற்குது. இது எங்கள் ஸ்டோரி. இந்த மாதிரி பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு முழக்கம், அந்த முழக்கத்தை வச்சு தான் விஜய் அண்ணா உள்ளே வந்தார். அவர் நடத்துகிற மொத மாநாடே ஒரு கொள்கை விளக்கமானார். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இது சைடில் இது விஜய் அண்ணா அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஜென்ரேஷனை அரசியலுக்குள்ளே ஹெவியாக இன்வால்வ் ஆக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 1,37,00,000 பேர், அதாவது 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் துவக்க விழாவில் அஃபிஷியலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. 1,37,00,000 பேர் ரெஜிஸ்டர்ட் உறுப்பினர்கள் வித் ஓட்டர் ஐடி. இது ஒரு கோர் ஓட் பேங்காக வச்சு களத்தில் செயல்பட்டுன்னு இருக்குது. இந்த 1,37,00,000 பேரில் ஒரு 10% பூத் ஏஜென்ட்டாகவும் அதில் 3ல் ஒரு பங்கு நிர்வாகிகளும், அதாவது ஆஃபீஸ் பேரர்ஸாகவும் தமிழ்நாடு முழுக்க இழந்து சென்ட் பண்ணுங்க. அது பார்ட்டியில் என்ரோல் ஆயிருக்கிற டேட்டாவை நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அரசியல் வயப்பட்டிருக்காங்க, எங்கே வெளிப்பட்டிருக்குது? அங்கே தான் வரேன். லாஸ்ட் மீட்டிங்கில் விஜய் அண்ணா ஒரு செயல்வியல் கூட்டம் நடத்தினார். அந்த செயல்வியல் கூட்டம் அதுக்கப்புறம் மண்டலமாக மாவட்டங்கள் வாரியாக எல்லா ஊர்லேயும் நிறைஞ்சி நடத்திட்டுருக்காங்க. அதில் இன்றைக்கி பெரம்பூர்லேயும் நடந்தது. இப்படி விஜய் அண்ணா வராத ஒரு இடத்துக்கு அங்கே ஒரு கூட்டத்தை அமைச்சு அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்றது தான் கட்டமைப்பு. அதுக்கு தான் அந்த கட்டமைப்பு தேவைப்படுது. இப்படி தமிழ்நாடு முழுக்க அந்த கட்டமைப்பு இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இது வெறும் அந்த மீட்டிங் நடத்துறது மட்டும் போதுமா அப்படின்னா, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் மீட்டிங்கில் விஜயனா சில தேர்தல் வாக்குறுதிகளை அவர் தான் வச்சு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மற்றவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி மக்களோட கருத்துக்களும், பாதிக்கப்படுறவங்க யாராவது குழுக்கள் இருக்காங்கன்னா அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டு இன்னும் பெட்டராக நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக நம்பி களத்தில் இறங்கும். ஸோ இந்த வாக்குறுதிகள் ஒரு கட்சிக்கு கொள்கை ஒரு பக்கம் இருக்கும், தேர்தலை ஃபேஸ் பண்ணி என்ன மக்களுக்கு என்ன எண்ட் ரிசல்ட் வரப்போன்றது அந்த வாக்குறுதிகள். அதை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பலம் இருக்கு இல்லையா, இந்த பலத்துக்கு விஜய் அண்ணா ஒரு முகமாக இருக்கார். என்ன பலம்? 1,37,00,000 பேர் இல்ல, அதாவது உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரியை சொல்றீங்க நீங்க, உங்களுக்கு பதிவு பண்ணுது. தேர்தல் வந்தாதான் அது பலமா இல்லையா அப்படின்னு தெரியும், அது கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய எண்ணிக்கை நீங்க சொல்றீங்க. அது இப்ப நிறைய நிகழ்வுல விஜய் கலந்திருக்காரு, உங்களுடைய கூட்டங்கள் நடக்குது. அந்த இடத்துல எப்படி தாவேக்காவுடைய பலம், அந்த அரசியல் வயப்படுத்தப்பட்ட தன்மை வெளிப்பட்டிருக்கு? ஒரு அரசியல்ன்றது நான் ஆரம்பிக்கும்போது அதுதான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பயணம் அப்படின்ட்டு. அந்த ஒரு பயணம் இருக்குது, நான் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. இல்லை, அங்கே தான் சொல்கிறேன், அதுதான் வித்தியாசன்றேன். வேறு யாருக்குமே இல்லாத சக்தி அங்கே தான் இருக்குன்னு. 2 வருஷத்தில் இவ்வளோ உறுப்பினர்கள், இவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அவங்க அரசியல் தனியாக நின்று பேசுகிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கே புதுசு. வேறு யாருமே இதை செஞ்சுருக்காங்களா? இவ்வளோ பெரிய சைஸில் இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஸ்ட்ரக்சர் இந்தியன் பாலிடிக்ஸில் 2 இயர்ஸ் டைம்குள்ளே யாராவது சாதிச்சிருக்காங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா. இவங்கள ஒரு பெரிய தலைமுறையை ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு வரும்போது இது பல சவால்கள் இருக்கும். இந்த சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு அவர் ஷார்ட்டான பேசுகிற விஷயங்கள்லையும் எல்லா கருத்துக்களையுமே அவர் பதிவு வச்சுறாரு. அது விவாதத்துக்குள்ளே கொண்டு வராரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நிராகரிக்கப்படக்கூடிய விஷயங்களா இல்லை, எது ஒரு அன்இமேஜினரி விஷயமும் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஊருக்கு போகும்போது அந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறாரு, அந்த விஷயங்களை சொல்கிறாரு, அது அந்த மக்களோட கனெக்ட் ஆகுறாரு. இந்த மக்களோட கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுதான் விஜயனோட மெயின் பிரச்சாரமே. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க பிரச்சாரம் பண்ணலாம், ஒருத்தவங்க கூட்டணி பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அதே ஒவ்வொரு ஒர்க் அந்த மாதிரி இங்கேயும் வேலை நடந்துட்டு இருக்கு. விஜய் பேசுறது மட்டுமே பேசு பொருள் ஆகுறது இல்லையே. எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசும்போது அது பேசு பொருள் ஆகுது. அது உங்களுடைய நிர்வாகிகள், நீங்க தொண்டர்கள் 1 கோடி பேர், 1,20,00,000 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அது களத்துல எப்படி எதிரொலிச்சிருக்கு? இப்ப நீங்க ஒரு 10 மாநாடு நடத்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த மாநாட்டில் எப்படி அந்த தொண்டர்கள் இந்த அரசியலை வெளிப்படுத்தியிருக்காங்க, எவ்வளவு பக்குவப்பட்ட தன்மை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது கேள்வி. நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸில் போயிட்டு இருக்கும்போது இப்போ தேர்தல் நேரம் வருது. ஒரு தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் கிரவுண்டில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கோ, மாற்றங்கள் இருக்கோ, எவ்வளோ ஃபோர்ஸ், எவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆன் டெஸ்க் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அதை தான் எதிர்பார்க்க போகிறோம். நடக்க போகிற விஷயமும் அதுதான்.
அந்த மேஜிக்கும் அதுதான். மேஜிக்காக வெயிட் பண்றீங்க, மேஜிக்காக வெயிட் பண்றீங்க. மேஜிக் வெயிட் பண்றது இது மேஜிக்கா, அந்த மேஜிக் மற்றவங்களுக்கு மேஜிக்கா இருக்கும்ன்ற. ஏன்னா புரியாத வரைக்கும் மேஜிக். இது நடக்க போறது வந்து தாவேக்காக்கு தெரியும், விஜயனாக்கு தெரியும், அதை செய்ய போறது விஜயனா. அது மற்றவங்களுக்கு அது மேஜிக்கா தெரியும், ஏன்னா அது புரியாது. அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களும் போயிட்டு வாக்கு அளிக்கிறதுக்கு முன்னாடி நாளே போய் உட்காருவாங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த மேஜிக். அது ஒரு சின்ன ஹிண்ட். சரி, பெரம்பூர்ல விஜய் நிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் அந்த ஆசை? பெரம்பூர் வட சென்னையுடைய முக்கியமான பகுதி, அதிக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது பாதிக்கப்படக்கூடிய பிரதான பகுதி. இதுவரைக்கும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்காரா, இல்லை அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பிரச்சனையை பேசியிருக்காரா, காற்று மாசு பிரச்சனை இருக்கிறதா தொடர்ச்சியாக பேசப்படுது, அதை பற்றி பேசியிருக்காரா? எதன் அடிப்படையில் விஜய் அந்த இடத்துல நிற்கணும்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முடிவு பண்ணியிருக்காங்க? எந்த அரசியல் தன்மையுடைய வெளிப்பாடு? கேட்ட மூணுத்துமே நான் சொல்றேன். ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு வெள்ளத்துக்கும் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்தே வந்து அவங்க களத்துல இருக்கிறாங்க. இருங்க சார், நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன். அவங்க களத்துல நிக்காமலாம் கிடையாது. இன்னைக்கு 2 வருஷம் தான் ஆச்சு அரசு கட்சி ஆரம்பிச்சதுனால வந்து மக்கள் சேவையில் அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துட்டு போயிட முடியாது. அதுதான் அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வியை நீங்க முழுமையா உள்வாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஏன் நிக்கணும்? தொண்டர்கள் நிக்கிறது, பெரம்பூருக்கு களத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிக்கலாத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க நின்று இருப்பாங்க, வெவ்வேறு கட்சிகள்லயோ சுயேட்சையா நின்று இருப்பாங்க. இப்ப விஜய் நிக்கணும் தான் தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. ஏன் விஜய் பெரம்பூர்ல நிக்கணும் தீர்மானம் நிறைவேற்றாங்க? அதுக்கான அவசியம் எங்க? குதிர்க்கமா அதுக்கு பதில் சொல்லணும்னா ஏன் சேப்பாக்கத்துல இன்னொருத்தர் இருந்தார் அப்படிலாம் கூட கேட்கலாம். நான் வந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்க அலோவ் பண்ணுங்க. என்ன சொல்றேன் அங்க, அதாவது இந்த மாதிரி நீங்க வெள்ளத்துக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்க உழைப்பாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு நிக்கிறதாகட்டும், இப்ப இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள்ல வந்து தாவேக்காவோட பங்கு என்ன அப்படின்றது, ஏன் வந்து எத்தனை பேர் வந்து விஜயனாவை நேர்ல பாத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க தான் குறிப்பிட்டீங்க. பெரம்பூருக்கு அவர் போனதே கிடையாது, அங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அதுதான் அவருடைய பலம் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அவங்களோட விருப்பங்க, நீங்க சொல்லும் போதே நான் சொன்னேன், அது அவங்க விருப்பம் தான் சொன்னேன். அங்க இருக்க இப்போ அது ஆதவ் தான் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அதை வந்து இது ஆனந்தன் கூட என்ன சொன்னாரு, சொல்லிட்டு போயிட்டாரு இவர் பாட்டுக்கிட்டு, சரி விஜயநாட்டை தெரிவிப்போம் தான் சொன்னாரு. விஜயநாத தெரிவிக்கலன்னா எங்கள் மண்ணை தொடாத அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்ந்து ஒரு தீர்மானம். ஒரு விஷயம் சார், 234 தொகுதியிலும் ஒரு குடிமகனா இருக்கிறவங்க இங்க ஓட்டர் ரெடியா வச்சிருக்கிறவங்க எந்த தொகுதியில வேணாலும் நிக்கலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நார்மலான ஒரு கேள்வி. சப்போர்ட் நார்மலான ஒரு கேடர்ஸ் இருக்காங்க சார். நார்மலான ஒரு கேள்வி. நாங்கள் பாதிக்கப்பட்ட போது எங்களுக்காக எங்கள் மண்ணை வந்து தொடாத விஜய் ஏன் இங்க போட்டியிடணும் அப்படின்னு ஒரு பெரம்பூர் பகுதி மக்கள் நீங்க சொல்றீங்கன்னா, ஏன் விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடணும், என்ன காரணம் அப்படின்னு மக்கள் கேட்டாங்களா? இல்ல கேக்குறாங்க. அந்த கேள்வி தான் சொல்றேன். விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அவங்க களத்துல தான் இருக்காங்க. நீங்க அதை நீங்க புறந்தள்ளிடுறீங்க. விஜயனோட முகம் போட்டு தான் அந்த மக்கள் இயக்க அந்த சேவைகள், மக்களுக்கான சேவைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், மருத்துவ முகாம்கள் நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணற்றது, குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு முட்டைப்பால் கொடுக்கறதா இருக்கட்டும், ஏன் சாயங்கால நேரத்தில் படிப்பகம் நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையிலுமே மக்களோட கனெக்டா தான் இருக்காங்க. அது விஜயனா முகம் போட்டு தான் செஞ்சிருக்காங்க. விஜயனா தான் அது செஞ்சதா தான் உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு மக்களுக்கு. நீங்க மக்கள் அவ்வளவு லேசரா நினைச்சிடாதீங்க. 234 தொகுதியும் விஜயனாவோட சேவைகள் ஏதோ ஒரு வகையில போய் சேர்ந்துதான் இருக்கு. சேராமையுடைய முகம் போட்டு தான் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. விஜய் என்ன செஞ்சாரு? அதுல விஜயனா பங்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேக்குறேன். சொல்லுங்க. பங்கே இல்ல, என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு அவரோட இயக்கத்துல ஒரு சேவைகள் நடக்குது, அந்த சேவைகளுக்கும் விஜயனாக்கும் சம்பந்தமே இல்ல நடக்கணும்ன்றீங்க. அதுதான் கேக்குறேன், என்ன செஞ்சாரு அப்படின்னு கேக்குறேன். இப்ப அதிமுக விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த அடிப்படையே உங்க பார்வை மாத்தணும். நான் சொல்றேன், ஒரு இயக்கம் நடக்குதுன்னா அந்த இயக்கத்து தலைவர் இல்ல, ஒரு சந்தேகத்துல கேக்குறேங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 200 தொகுதியில பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவர் தான் சொல்றாருங்க, யாருக்கும் பெரிய நியூஸ் தெரியும், இவங்களா சொல்ற வரைக்கும் நீங்க பார்க்கலையா என்னன்னு தெரியல. அதுதான் சொல்றேன், மெசேஜை விட மெசஞ்சர் முக்கியம் அப்படின்னு. விஜய் பண்ணதையும் பார்க்கலன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஒருவேளை செஞ்சிருக்காருன்னா சொல்லுங்கன்னு சொல்றேன் சார். நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பார்த்து இது மட்டும் செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கே செஞ்சுன்னு இருக்காருன்றோம். சரி, மக்கள் இயக்கத்து மூலமா செஞ்சுட்டு இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு அதை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, நீங்க இன்னும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து மீன் பண்ணி இதை செஞ்சாரா அப்படின்னு கேட்கறது என்ன செஞ்சாருன்னா சுருக்கிறதுக்கு சமானம். நான் மறுபடியும் சொல்றேன், 234 தொகுதியிலுமே ஒரு குடிமனா இருக்கவங்க, ஓட்டர் ஐடியா இருக்கவங்க நிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த வகையில் விஜயநாக்கு நிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவருக்கு களத்துல நின்று துணை புரியறதுக்கு நீங்க சொன்ன பெரம்பூர்ல 44 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரி சரி சார், இது முதல் சுற்று கருத்தா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அவர் ஏதோ அவர் தான் சொல்றாருன்றாரு.
ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவர் போற ஒவ்வொரு லைவையும் எடுத்து போடுது. அங்க இருக்க மக்கள் வந்து எத்தனை பேர் பாக்குறாங்க இருக்கு எத்தனை பேர் சார். நான் வந்து நீங்க வச்ச ஒவ்வொன்றையும் கருத்து வைக்கல. ஒரு களத்துக்கு போறது ஒரு தலைவர்கள் 72 ஒரு தளபதி இல்லாம எப்படி போவாங்க? தளபதி தானே சார் வழிகாட்டணும். தளபதியே இன்னும் களத்துக்கு வரல. தளபதி எல்லாரும் களத்துல வேகம் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் வந்து கூட்டணி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பண்றாங்க. இப்ப வரைக்கும் அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி வச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் வச்சுட்டு உங்க ஓட்ல பாதி ஓட்ட அப்படியே தாவேக்கு வந்துருச்சு. அந்த கலநரவல கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் சும்மா இருங்க. போருக்கு தளபதி இல்லாத போற போர் உங்க கலநரவல என்ன போய் பாருங்க. உங்க ஓட்ட முக்காவாசி ஓட்ட தாவேக்கு வந்துருச்சு. போய் அத முதல்ல பாருங்க. திமுக வந்து அதிகமா அதிமுக அதிகமா வருதுன்னா இங்க களத்துல நிலவரமே அது தெரியாம அவ்வளவு விமர்சிக்க வேண்டாம். அவ்வளவு விமர்சிக்க வேண்டாம். போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இங்க முதல்ல பிஜேபி இருந்து வெளிய வர வழிய பாருங்க. தலைவரை களத்துக்கு வர சொல்லுங்க. அம்மாவோட கட்சி மோடியா ரெண்டு பேருக்குள்ள வாதமா மாறிட வேண்டாம். சும்மா இததான் பேசிட்டு இருப்பீங்க. கருத்து சொல்லி நிறைவு பண்ண ரெண்டாவது சுற்று கருத்து அதான் அவர் சொன்னார் இல்லையா சார். அதாவது ஜென்ராம் சார் கூட சொன்னாரு மைக்ரோ லெவல்ல வந்து அதிமுக ஒர்க் பண்ணல. ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்க பூத் கமிட்டி அமைச்சு பூத் கமிட்டிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எஸ்ஏஆர் பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அணிவாரியாக இளைஞர் அணி, இளம்பெண் பாசறை, மகளிர் அணி, வழக்கறிஞர் பிரிவு எல்லாருமே களத்தில் இருக்கும். நானே ஒவ்வொரு வீடா போறோம். ஒவ்வொரு களத்துல போய் ஒவ்வொரு மக்களை சந்திச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல இருந்து என்னென்ன வரி உயர்வுலேருந்து மின்சார கட்டணத்திலிருந்து நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மூலமாக ரோடு சரியில்லை, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், எத்தனையோ போக்சோ வழக்குகள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கும். ஸோ சும்மா அப்படிலாம் நாங்கள் இருக்கிறவங்க கிடையாது. முக்கியமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களத்தில் போராடக்கூடிய போராளிகள். தலைவர் கட்டளையிட்டா தலைவர் உட்பட நாங்கள் இப்போ களத்தில் இருக்கோம் சார். இப்போ எந்த நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் எந்த தலைவர் 184 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டார் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவரே களத்துல போய் நிக்கிறாரு. தொண்டர்களோட தொண்டரா, மக்களோட மக்களா நின்னு மக்களை சந்திச்சிட்டு இருக்கோம். யார் இது வரைக்கும் அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சாங்க? 184 தொகுதிக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். தொண்டன் என்ன செய்வாரோ அதையே ஒரு தலைவர் செய்யறாரு. ஒரு வருஷமா கட்சியில இருக்காங்க. அதை முதல்ல வந்து பேசணும். 4 வருஷமா கட்சியோட கட்சியில இருந்தவங்க டிஎம்கேல போய் சேர்ந்து எலைட் அரசியல் கிடையாது. முக்கியமா எலைட் அரசியல் கிடையாது.